எனவே இன்று தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயமாக இதை செய்தே ஆக வேண்டுங்க. இதை நீங்கள் இன்டர்வியூயும் இன்று தினம் நிச்சயமாக நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன செய்தால் மிகவும் நல்லது, என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2022 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள். இன்று மகாலய பட்சம் ஆரம்பம் நாளுங்க. இன்றைய தினம் முன்னோர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. தந்தை இல்லாதவர்கள் முன்னோர் வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம். இப்போ யாரெல்லாம் மகன் இல்லாமல் இறந்து போயிருக்காங்களோ அவங்க சார்பாக, மகன் இல்லாத சார்பாக அவங்க உறவினர்கள் இப்பொழுது தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நாளுங்க. எனவே ஆண் வாரிசு இல்லாமல் இறந்தவர்களுக்கு அவருடைய உறவினர்கள் இப்பொழுது தர்ப்பணம் செய்யலாம். அவர் எந்த திதியில இறந்தாரோ அந்த திதியில தர்ப்பணம் செய்வது நல்ல பலன்களை தருவங்க. இன்றைய தினத்துக்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசிதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக நமது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல நன்மைகளை வாரித்தர காத்திருக்குங்க. குறிப்பா படிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்போ இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரிஞ்சுக்கிட்டே உயர் படிப்புக்காக படித்து ப்ரமோஷனுக்காக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட இப்போது கல்வி சம்பந்தமான யார் மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது படித்து கொண்டிருக்கக்கூடிய வேலை புரியும் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்று தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல மிகச்சிறப்பான 3 கிரக சேர்க்கையானது கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கும் கல்வி சம்பந்தமான புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி தர கண்டிப்பாக காத்திருக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணபடி நடக்காமல் போகலாம். திட்டமிட்ட பிளான்கள் மாறுதல் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு ஏற்படலாங்க. ஆனால் எந்த ஒரு திட்டத்தையும் இன்றைய தினம் நீங்கள் போட்டாலும் சரி, நீங்கள் காரியங்களில் ஈடுபடும் பொழுது ரொம்ப யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். நிதானித்து யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய தினம் வெற்றிகள் உங்களுக்கு இருக்கு. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் தன லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. எனவே அதிக வருமானங்கள் காரணமாக உங்களது நிதி நிலைமையும் உயரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இப்பொழுது தாராளமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த விதமான இன்டர்வியூவையும் நீங்கள் இன்றைய தினம் மிஸ் செய்து விட வேண்டாம். தாராளமாக அட்டன் பண்ணுங்கள் நண்பர்களே. ஏற்கனவே அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்பொழுது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உத்தியோகத்திலும் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. தொழில் புரியவர்களாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் பணிபுரியவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. எந்த விதமான ஒரு தொழில் சம்பந்தமான உங்களது வருமானம் ஈட்டக்கூடிய எந்த ஒரு சோர்ஸ்லையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. எனவே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது உத்தியோகத்திலும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்திலும் கண்டிப்பாக இன்னைக்கு அமையுது. இன்னைக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறந்த பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு நாள் அமைங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் பணிவாக செய்கிறதுனால உங்களது செயல்பாடுகளை காரியங்களை பலரும் பாராட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான தினம் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பதுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளால் மற்றவர்கள் திருப்தி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் வெவ்வேறு வகையில் இருக்குங்க. எதிர்பாராத சில பண வரவுகள் மூலமாக உங்களது நெருக்கடிகள் தீரும். பிரச்சனைகள் பலவற்றை சமாளிக்க அந்த நிதி உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே உங்களுக்கு இன்னைக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மற்றும் இதர நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் தீருங்க. இப்பொழுது உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒருதலை காதல் இன்றைய தினம் உங்களுக்கு தலைவலியாமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது மனம் விரும்பியவரிடம் உங்களது காதலை தெரிவித்து உண்மையான ஒரு நிலையை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப முடிவெடுக்க வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. காதல் வாழ்க்கையில் ஒருதலை காதல் அப்படின்றது கண்டிப்பாக அது பயனற்றதாக போய்விடும் என்பதால் நீங்கள் தாராளமாக உங்களின் காதலின் தன்மையை நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டியது அவசியங்க. ஒருதலை காதலையே நீங்கள் அதிக காலத்தை ஓட்ட முடியாது. பண வரவுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீர்றதுனால அந்த பற்றின கவலைகள் உங்களுக்கு இல்லை. காதல் பற்றின சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிதாக தெரியாதுங்க. ஏன்னா அதீதமான சக்திகள் உங்களுக்கு பண வரவுகள் மூலமாக இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் வழியே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாங்க. உங்களுடைய முக்கியமான சில ப்ராஜெக்டுகள் வாழ்க்கை துணையை செய்யக்கூடிய சிறிய தவறால் அது பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நீங்கள் கோபப்பட வேண்டாம், பொறுமையுடன் இருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் இருக்கு.
எந்த விதமான நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யார்ட்டயுமே சொல்லாம சர்ப்ரைஸாக சில ஃபங்ஷன்ஸ அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினத்த இன்னும் சிறப்பானதா மாத்தணும்னா அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்களை நீங்கள் தினசரி பெற முடியும். ஸோ நமது எல்லா ராசி பலன்களையும் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாங்க. ப்ரௌன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 2 இரண்டாம் நம்பரை இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதிர்ஷ்ட எண்ணாக இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு தொழிலில் நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மேன்மையான லாபத்தையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த தினம் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு உங்களுடைய சிந்தனைகள் வேற கோணத்தில் இருக்கும். சில ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களது மனதில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டுங்க. பயணங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உற்சாகமான செய்திகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சி அதிகரிக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக பணிகளிலிருந்து சில உத்தியோக பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. புதிய பொறுப்புகள் பற்றிய தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க. உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைதுங்க. மேலும் உங்களுக்கு தேவையான எதிர்பார்த்த உதவிகள் உங்களது அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அல்லது அண்டை வீட்டார் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகளும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைதுங்க. இன்னைக்கு உங்க ஏரியாவில் வந்து உங்களுக்கு செல்வாக்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் அது வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா கண்டிப்பாக என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். இன்றைய தினம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது தினசரி ராசி பலன்களை பார்ப்பதற்கு அது ஏதுவாக அமையும். மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.